ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் பிராமின்ஸ் மேரேஜை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. பிராமணர்கள் கல்யாணம் இந்த நாளை விட அந்த நாட்களில் தான் ரொம்ப சிறப்பான நாளாக கொண்டாடி இருக்காங்க. 1940 காலகட்டங்களில் 5 நாட்கள் கல்யாணம் கோலாகலமாக நடக்கும். அந்த காலகட்டத்தில் சத்திரமெல்லாம் கிடையாதே. தெருவில் பந்தலை போட்டு அந்த அக்ரஹாரத்தில் உள்ளவாளோட அங்கங்களெல்லாம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுற உபயோகம் பண்ணிப்பா. நம்ம 1970களில் உள்ள கல்யாணங்களை பார்க்கலாமா? அப்போ பொண்ணாத்துலேயோ பிள்ளையாத்துலேயோ கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா தபால் கார்டு ஓரத்தில் மஞ்சள் தடவி 2 பக்கத்து சொந்தக்காரத்துக்கும் உடனே தகவல் பறக்கும். இந்த காலம் மாதிரியா முகூர்த்த நேரத்துக்கு நெருங்கின சொந்தக்காரையிலே வர மாதிரி அந்த காலத்து ஆற்று வாசலில் ஜலத்தை தெளித்து குளத்தை போட்டால் ஜே ஜேன்னு உறவுக்காரெல்லாம் கூடிடுவா. அதுலேயும் பொண்ணோட பிள்ளையோட அத்தைகளும் மாமாக்களும் முன்னாடி வந்து நிற்பா. கல்யாணத்தில் இவாளோட சீர்தானம் தான் ரொம்ப முக்கியம். வந்தா அதை விட தூள் பறக்கும். அதுலேயும் பொண்ணோட அத்தை கடுதாசி கிடச்ச உடனே அடுத்த ரயிலில் பிடிச்சி ஆற்றுக்குள்ளே வரச்சியே, அண்ணா நீ போட்ட கடுதாசி கிடச்ச உடனே ஆற்றுல போடுறபடி பறந்து வந்துட்டேன். நம்ம அம்மாவும் அப்பாவும் இருந்தால் முதல் பேத்துக்கு கல்யாணம்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான்னு கண்ணை தொடச்சிட்டு சுவாதீனமாக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்துடுவா. இப்போ மாதிரியா அந்த காலகட்டத்தில் ஸ்டார் கல்யாண மண்டபங்கள் ஒப்பந்த ஆட்கள் எல்லாம் கிடையாது. சீர்பட்சணங்கள் பண்ணுறதுக்காகவே ஊரில் இருக்கிற அத்தை மாமி சித்தி பாட்டி உறவுக்காரெல்லாம் கூடிடுவா. பக்ஷணம் அப்பளம் பண்ணுறச்சே அவள் அடிக்கிற கூத்தெல்லாம் பார்க்க கண்கோடி வேணும். சாப்பாட்டு கடை ஆயிடுச்சுன்னா கல்யாணத்துக்கு கடைசி 5 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கடைகளுக்கு போய் பாத்திரம் பண்டம் மளிகை சாமான்களுக்கு துணிமணிகள் இத்தியாதிகளுக்கெல்லாம் ஆற்றுல உள்ள புருஷாலும் சொந்தக்கார மனுஷாலும் களத்தில் இறங்கி வேலை செய்வாங்க. இந்த காலம் மாதிரி மாப்பிள்ளை ஆத்துக்காராளுக்கும் அவள் சொந்த நட்புகளுக்கும் ஹோட்டல் அறைகள்லாம் போட மாட்டாளே. சுற்றி இருக்கிற அக்கம்பத்து மனுஷாலே தன்னாத்து கல்யாணம் மாதிரி அவளோட ஆகத்துகளே சுத்தம் பண்ணி சந்தோஷமாக கொடுப்பாங்க. நினச்சி பார்த்தா கூட அந்த பொற்காலங்கள் திரும்பி வராது. கல்யாணத்துக்கு நாள் பிள்ளைக்கு யாத்திராதானம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பொண்ணாத்தில் வண்டி ஏற்பாடு பண்ணி அவாத்துக்கு இவா ஒரு தம்பதிகளோட அனுப்பி வச்சுடுவா. வெளியூராக இருந்தால் ரயில்வே ஸ்டேஷனுக்கோ பஸ் நிலையத்துக்கோ வண்டி அனுப்பிடுவா. விளையாட்டுக்காரா சத்தத்துக்கு வந்த உடனே மாப்பிள்ளைக்கு ஆரத்தி சுற்றி விரதத்துக்கு அச்சுன்னு போயிடுவா. கல்யாண சமையல்லாம் கான்ட்ராக்ட் கிடையாதே. மளிகை காய்கறி எல்லாம் மொத்தமாக வாங்கி வச்சு உக்ரான அறையில் பத்திரமா வச்சு அதை பார்த்துக்க பொன்னாத்தில் உள்ள உறவுக்காரெல்லாம் மாற்றி மாற்றி டியூட்டி போட்டுன்னு பரிசாராளுக்கு வேணுங்கிறத எடுத்து கொடுப்பாங்க. இதுக்கு அசாத்திய பொறுமை வேணும். காத்தால பிள்ளையாத்துலேயும் பொண்ணாத்துலேயும் விரதம் முடிஞ்சு சாப்பாடு ஆன பிறகும் சாயந்தரம் நிச்சயதார்த்தம் தான். அந்த காலத்தில் இந்த காலம் மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம்னா பெரிய ஹாலில் வைக்கிற பழக்கமே கிடையாது. பிள்ளையாத்துல தான் பண்ணுவா. அதுக்கு பொண்ணை கூட்டின்னு போக மாட்டா. அதுக்கு ஒப்புதல் தாம்பூலம் தான் சொல்லுவா. கல்யாணத்துக்கு நாள் விவாக பத்திரிக்கை வாசித்து பண்ணுறது தான் ஒரிஜினல் நிச்சயதார்த்தம். அந்த காலகட்டத்தில் ரிசப்ஷன் கூட ரொம்ப அத்தி பூத்தா மாதிரி மேல் மாட்டத்துக்காராக தான் பண்ணுவா. அதுவும் கல்யாணம் முடிஞ்சு சாயந்தரம் தான் வச்சுப்பா. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு திறந்த காரில் மாப்பிள்ளை ஜான்வாஸில் வருவார். முன்னாடி நாதஸ்வர் கச்சேரி கேஸ் லைட்டோட கோலாகலமாக ஜான்வாசம் நடக்கும். நிச்சயதார்த்த விருந்து முடிஞ்ச பிறகு ஒரு பக்கம் சீட்டு கச்சேரி இன்னொரு பக்கம் முகூர்த்த தேங்காய் பைகளை பொன்னாத்துக்கார போட்டுட்டே இருப்பாள். அது மாதிரி பிள்ளையோட அத்தை மாமா பண்ணுற ஜபர்தஸ்துக்கள் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். அதுவும் பிள்ளையோட அத்தை பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட, இந்த பாருங்க மாமா, எங்கள் பக்கத்து வயசான பெரியவாள்லாம் காசிக்கு போயிட்டு வந்திருக்கா. அவளுக்கு சேஷம் இல்லாமல் மடி சமையலுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்கோ. அப்புறம் நானே உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அது என்ன முகூர்த்த சாப்பாட்டில் இலக்கிய போட்ட குஞ்சாலாடு கிருஷ்ண ஜெயந்திக்கு ஊட்டின உப்பு சீடை சேசில் இருக்கே. குழந்தை கையால் குஞ்சாலாடை பிடிக்க சொன்னாலாக்கும்னு தோள்பட்டையில் நச்சுன்னு இடிச்சிட்டு போவா. பிள்ளையோட மாமா காப்பி கழனி ஜலமாட்டம் இருக்கும். வெத்தலை வாழை இலை சைஸுக்கு இருக்குன்னு இடுப்பில் உள்ள பஞ்சகச்சம் நைவது கூட தெரியாமல் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் தை தைன்னு குதிப்பார். இந்த கலைபரங்கள்லாம் தாண்டி மறுநாள் காசி யாத்திரைக்கு மாப்பிள்ளை மங்கள ஸ்நானம் பண்ணிட்டு அத்தை கண்ணுக்கு மையிட்டு அலங்காரம் பண்ணி மாப்பிள்ளை மயில்கண் வேஷ்டி பஞ்சகச்சத்தோட கையில் விசிறி வேத புஸ்தகம் இத்தியாதிகளோட காசி யாத்திரைக்கு புறப்படுவார். சுமங்கலி பெண்டுகள்லாம் தசரத நந்தன தானவ மாதர பாடுவா. சாஸ்திரிகள் சொல்கிறத பொண்ணோட தகப்பனார் மாப்பிள்ளையிடம் பேசி காசி யாத்திரைக்கு போகாதீங்கோ, எங்கள் குமாரத்தியை கன்னிகாதானம் பண்ணித்தரும், அவளை பாணிக்கிரகணம் பண்ணிக்கணும்னு சொல்லி மாலை மாத்திர நிகழ்ச்சிக்கு அழைப்பார். இந்த மாலை மாத்திர சம்பிரதாயத்தில் பெண்ணையும் மாப்பிள்ளையும் மாமாக்கள் தூக்கிண்டு ஓடுவாளே, அப்பப்பா செம கலாட்டா தான். பெண்கள்லாம் சுற்றி நின்றுண்டு மாலை மாற்றினால் கோதை மாலை சாத்தினால் மன்மதனுக்கு மாலையிட்டாயேன்னு பாட்டுகளை பாடி
கரகோஷம் பண்ணுவா. இது முடிஞ்சு கண்ணூஞ்சலில் பெண் மாப்பிள்ளையை உட்கார வச்சு பால் பழம் கொடுத்து பச்சை பிடி சுற்றி கண்ணூஞ்சல் ஆடினால் காஞ்சன மாலை மணமகிழ்ந்தால் கந்தமலர் மதுரையும் பாட்டுகளை பாடி மஞ்சன நீரை சுழற்றி ஹார்த்தி எடுத்து முகூர்த்தம் அடிக்க அழைத்துச் செல்வார்கள். பெண்ணுக்கு அப்பா மடியில் உட்கார வச்சு கூரப்புடையை கொடுத்து நாத்தனார் அவளை மடிசார் கட்ட அழைச்சிட்டு போவா. பொண்ணை அப்பா மடியில் உட்கார வச்சுட்டு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறச்சே அவரோட மடியை விட மனசு ரொம்ப கணக்கம். சும்மாவா, விதையே இல்லை கன்னி என்னும் விருஷத்தையே வேரோட பெயர்த்து எடுத்து இன்னொரு குடும்பத்துக்கு கன்னிகாதானமாக கொடுக்குறாரு. இந்த கன்னிகாதானத்தில் தான் கொடுக்கிற வாக்கையும் வாங்குற வாக்கையும் சமமாக இருக்கு. எந்த தானத்துக்கும் இல்லாத விசேஷம் கன்னிகாதானத்துக்கு மட்டும்தான் உண்டு. கொடுப்பவர்கள் வாங்குபவர்கள் இருவருமே சமமான பலனை அடைகிறார்கள். மாங்கல்ய தாரணம் சப்தபதி சம்பிரதாயங்கள்லாம் முடிஞ்ச உடனே ரெண்டு பக்கத்து உறவு நட்புகள்லாம் தம்பதிகளோட அப்பா அம்மாவிடம், என்ன மாப்பிள்ளை வந்தாச்சா, மாட்டுப்பொண்ணு வந்தாச்சான்னு சந்தோஷத்தில் அவளை ஆலிங்கனம் பண்ணிப்பா. தாத்தா பாட்டிகள்கிட்ட பேரன் ஆம்படையா வந்தாச்சா, பேத்தி ஆம்படையான் வந்தாச்சான்னு விசாரித்து ஆசீர்வாதம் வாங்கிப்பா. பாட்டி தாத்தாக்கள்லாம் இதை கண்ணில் ஆனந்த பாஷ்பம் பொங்க ஆனந்தமாக ரசிச்சுன்னு இருப்பா. சப்தபதி ஆனவருக்கு தான் எல்லாருமே ஓதிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவா. முகூர்த்த சாப்பாடு முடிஞ்சு கிளம்புறவாளுக்கெல்லாம் தாம்பூலப்பை சீர் பக்ஷணத்தோட மரியாதை பண்ணி விடை கொடுப்பா. சாயந்தரம் நலுங்கு கலாட்டம் அமர்க்கலமாக இருக்கும். இரண்டு பக்கத்து மனுஷாளுக்கும் பாட்டு பாடியே சண்டை போட்டுப்பா. பிள்ளையோட அத்தை கருணாகப்பழம் போல கருத்த பெண்ணுக்கு எலுமிச்சம்பைய போல எங்காத்து பிள்ளைன்னு பாடுவா. அதற்கு பதிலடி கொடுக்க பொண்ணோட மாமி உடனே எங்கள் சம்பந்தி சாப்பிடவே மாட்டால், வெகு சங்கோஜக்காரி, இட்லியிலும் 200, ஜாங்கிரியில் 300, மைசூர் பாக்கில் 400, தயிர் வடையில் 500 சாப்பிட என்று பதிலடி கொடுக்க சபையே அதிரும். அன்னைக்கு ராத்திரி மாப்பிள்ளைக்கு வெள்ளித்தட்டில் பால் சாதம் சாப்பிட சொல்லுவா. வெள்ளித்தட்டை அலம்பி வைக்கிற மச்சினிக்கு பதில் சம்பாவனை பண்ணுவா. அந்த பொண்ணோட அத்தை பொண்ணோட அம்மா கிட்ட காதில், அப்போ பொண்ணோட அத்தை காமு பாத்தியொன்னும் நம்ம இத்தனை சீரை பண்ணுறோம், அது நொட்டை நொல்லைம்பா. ஆனால் இவாளுக்கு மச்சினிக்கும் மச்சினனுக்கும் பதில் சம்பாவனை பண்ணுறச்சே கை கரணக்கிழங்கா போயிடும்னு மெதுவாக நக்கல் அடிப்பா. முகூர்த்தத்துக்கு அன்னைக்கு இரவே சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு பண்ணிடுவா. சோபனாரை நன்னா பூஜோடனையால் அலங்காரம் பண்ணி மெல்லிய ஊதுவத்தி மனம் பால் பழம் பட்சணம் வகைகளோடு இந்திரலோகம் மாதிரி ஜோடனை இருக்கும். முதல்ல ஒரு வயசான தம்பதிகள் படுக்கையில் சாசத்துக்கு உட்காந்து எழுந்திருப்பாங்க. அப்புறமா தம்பதிகள் சோபன அறைக்கு போன பிறகு வெளியில் பெண்கள் கூட்டமாக உட்காந்துண்டு பள்ளியறை பாடல்களை பாடுவார்கள். மறுநாள் காலையில் மச்சினன் படுக்கையை சுருட்டின பிறகு படுக்கையின் அடியில் அவனுக்கு சீர்பணம் வைத்திருப்பார்கள். காத்தால பாலிகை எல்லாம் தெளித்து முளைவிட்ட நவதானிய கூடையை சுற்றி வந்து பெண்கள்லாம் கும்மி பாட்டுகளை பாடுவார்கள். 2 நாள் விருந்து பலமாக இருந்ததால் கட்டுசாத கூடை சாப்பாட்டுக்கு முன்னாடி விருந்தில் மிளகு குழம்பு பருப்பு துவையலோட பத்திய சாப்பாடு தேவாமிரதமாக இருக்கும். விருந்தெல்லாம் ஆன பிறகு சம்பந்தி மரியாதை முடிஞ்சு பெண் புக்காத்துக்கு புறப்பட்டுருச்சு. பொண்ணோட அம்மா புடவை தலைப்பால் முகத்தை மூடிட்டு அழறச்சு. எல்லாருக்குமே மனசு கலங்கி போயிடும். அப்பாவுக்கு வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியாமல் கண்ணில் ஜலம் பிரபாகமாக இருக்கும். அப்போத்தான் பிள்ளையோட அம்மா பெண்ணு பார்த்தவக்கிட்ட, மாமா மாமி, கல்யாணத்தில் நாங்கள் ஏதாவது தெரியாத கோபத்தில் பேசியிருந்தோன்னே எங்களை மன்னிச்சிடுங்கோ. எல்லாம் இவரோட உறவுக்கார சுபாவத்துக்காகத்தான் அப்படின்னு நடந்துட்டோம். இனிமேல் உங்காத்த பொண்ணு ஏன் பொண்ணு மாதிரின்னு சொன்ன உடனே, மாமா மாமி அதை உடனே நன்னா இருக்கு நீங்கள் சொல்கிறது, கல்யாணம்னா இதெல்லாம் சகஜம்தான், இதுக்கு போய் மன்னிப்பு கேட்குறதாவதுன்னு அவளை சமாதானப்படுத்தி சந்தோஷமாக வழி அனுப்பி வைப்பா. மிளகாய் பொடி, இட்லி, புளியோதரை, தயிர் சாதம், வத்தல், வடாம், ஊறுகாய், கட்டு சாதங்களோடு கறிகாய்கள் சீர் பட்சணங்களோட மாட்டுப்பெண் மணக்க மணக்க புக்காத்துக்கு வருவா. அந்த கட்டு சாத கூடை இத்தியாதிகள் இருக்கே, ஆஹா, அது எந்த தேவலோக அமுதத்துக்கும் ஈடு இணையே இல்லை. எனக்கு என்னவோ 1980 2000 வரை உள்ள காலகட்டத்தில் உள்ள தம்பதிகளோட வாழ்க்கை அமோகமாக இருக்குன்று தான் தோணுது. கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கொருத்தர் நன்னா புரிஞ்சுண்டு அனுசரணையா தாம்பத்தியத்தை ரசித்து வாழ்ந்திருக்கா, இன்னும் வாழ்ந்துட்டும் இருக்கா. மேலே குறிப்பிட்ட கல்யாணங்கள் மாதிரி இனிமேல் இந்த தலைமுறையில் நடக்குமா அப்படின்னு ஆடம்பரம் இல்லாவிட்டாலும் அமோகமாக நிஜமான சுற்றமும் நட்பும் சூழ நடந்த அந்த நாள் கல்யாணங்களை நினைத்து பார்த்தால் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகும், மறுபக்கம் நாம் எவ்வளவு எழுந்திருக்கிறோம் என்பதை நினைத்து பார்த்தால் மனம் வேதனைப்படுகிறது.